பாத்தியாமா? அம்மா சொன்னாங்க, ஐயா போயிட்டாரு. மாப்ள, ஏன் இப்படி எல்லாரையும் தப்பாவே பாக்குறீங்க, தப்பாவே பேசுறீங்க? ஏங்க யாருங்க தப்பா பேசுறது? உங்க பொண்ணு நடந்துகிட்ட லட்சணத்துக்கு வேற எப்படிங்க பேசுவாங்க? அப்படி சொல்லாதீங்க மாப்ள. என் பொண்ணை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனதே பெரிய தப்பு. அதுல என்னங்க தப்பு இருக்க? இதோ இப்ப போனானே அவனு இவளும் சேர்ந்து குடுத்தனம் பண்றத என் பிள்ளைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அம்மா, நீங்களும் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நான் எங்க பேசுறேன்? இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்க. ஊர் பேசட்டுமா? அதுக்கெல்லாம் நான் இங்க வரமாட்டேன்னு அப்பவே சொன்னனே, கேட்டீங்களா? இந்த அவமானம் நமக்கு தேவையா? இவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. வாங்கப்பா போலாம். அபிராமி கொஞ்சம் இருமா. மாப்ள, எந்த பாவமும் செய்யாத என் பொண்ண தட்டிச்சிடாதீங்க. ஏங்க உங்க மவ எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு உங்ககிட்ட நல்லாவே நடிக்கிறா. அந்த நடிப்பை நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்களாம் ஒரு மனுஷனா? ஏன் இப்படி வரம்பு இல்லாம பேசுறீங்க? நான் எந்த தப்பும் செய்யலங்கிறதையும், உங்களை ஆள் வச்சு அடிச்சது வருண் இல்லங்கிறதையும் கூடிய சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். வாங்கப்பா போலாம். மச்சான், இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க மச்சான். இவங்க என்னத்தை நிரூபிக்க போறாங்க? நீங்க போங்க மச்சான், போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க அத்தை, கூட்டு போங்க அத்தை. சரி மாப்ள, வாட கல்யாணம். போங்க. பாத்து, ரொம்ப வலிக்குதா? சாமி, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். அர்ச்சனை பண்ணணும். பேரு குணசீலன், குணசேகர நாமதேஸ்ய மேஷராசுரஸ்ய அபூர்ணி நட்சத்திரே செந்தாமரை நாமதேஸ்ய ரிஷபராசுரஸ்ய ரோஹிணி நட்சத்திரே ரிஷபராசுரஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்ரீ வீர்யவிஜயாத்ராரோக்ய ஐஸ்வர்யாணாபிவத்திர்த்தம் இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம் ஸ்ரீ நாகதேவதாभ्यो நமः. பாதார்விந்த்யோட்டோதர சதனாவார்ச்சன பூஜாம் கரிஷ்யே. ஓம் நாகராஜாத்ரமாஹ, ஓம் தர்மாத்ரமாஹ, ஓம் பவாஜதேவாத்ரமாஹ, ஓம் சர்வாஜதேவாத்ரமாஹ, ஓம் ருத்ராஜதேவாஜ நமः. நாகராஜதேவதாभ्यो நமः. புகீவளசமாயுக்தம் நாகவல்லே தலேரதம் கற்பூரஜூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யதாம் அஸ்வத்வஜாஜ வித்மஹே நாகராஜாஜ தீமஹே தன்னோ ராகு பிரஜோதயாத். நாகராஜதேவதாभ्यो நமः. அக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னைக்கு மாதிரியே நீங்க சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளின்னு கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா எங்களுக்கு ஒண்ணு நினைச்சாதான்டா கவலையா இருக்கு. எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க எல்லாரும் இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? ஐ எம் வெரி ஹாப்பி. அது இல்ல மாப்ள, உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. அத பத்தி நீ கவலைப்படாம இருக்கியாப்பா? ஆமாண்டா, எத்தனை நாளைக்கு தான் கண்மணி கிட்ட ஏதேதோ காரணம் சொல்லி ஏமாத்த முடியும் சொல்லு? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணும்டா. நாங்க 2 பேரும் கல்யாண நாளை கொண்டாடுற மாதிரி நீங்க 2 பேரும் கல்யாண நாளை கொண்டாடணும். நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசு, நானும் வேணா கூட வரேன்டா. அக்கா, இந்த நல்ல நேரத்துல ஏங்கா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லடா, இத என்ன சொல்ல வரேன்னு. செந்தாமரை, விடுமா. இப்ப இவங்கிட்ட எதையும் பேசாத. இத பாருமா, நாம மனசு வச்சு எதுவும் ஆக போறதில்ல. இதோ இங்க இருக்காளே அம்பாள், அவ மனசு வச்சா எல்லாம் தானா நடக்கும். வாங்க போலாம். சரிப்பா. வணக்கம் சார். வணக்கம், வாங்க வாங்க. திருமலை, நீங்க எப்படிங்க? ஆச்சரியமா இருக்க. வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, வருண் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார், என்ன பேசணும்? ஒண்ணும் இல்ல தம்பி, நேத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்தது நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்காக சாரி கேட்க வந்திருக்கீங்களா சார்? அது நான் நேத்தே மறந்துட்டேன் சார். இல்லப்பா,
நான் அதுக்காக வரல. இனிமே நீங்க அபிராமிய எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் சந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. நீங்க நல்லதுன்னு நினைச்சு பண்ற எல்லாமே உங்களுக்கே எதிரா முடியுது. அதனால எங்களுக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எந்த லாபமும் இல்லை. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். இந்த அறிவு உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். உங்க பொண்ணுக்கு புத்தி சொல்லி திருத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? என்னமோ ஏன் தம்பி தப்பு பண்ணிட்ட மாதிரி அவனுக்கு போய் புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே இத பாருங்க, உங்களால எங்களுக்கும் என் மாப்பிள்ளைக்கு வேதனை தாங்க மிச்சம். கோயில் ஆச்சேன்னு பாக்குறேன். நல்ல நாள் அதுமா என் வாயில விழாதீங்க. அக்கா ப்ளீஸ் சுமாரு. அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு சார்? நான் இனிமே அபிராமியை பார்க்க கூடாது அவ்வளவுதானே சார்? ஆமாப்பா, நான் இனிமே அபிராமியை சந்திக்க மாட்டேன். நீங்க நம்பிக்கையோட போங்க சார். திருமலை, அபிராமி எங்களுக்கு இவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. இப்ப என் மகன் அபிராமிய சந்திக்காம இருக்கிறதோ இல்ல அவ விஷயத்துல தலையிடாம இருக்கிறதோ உங்களுக்கு நன்மையா இருக்கும்னா கண்டிப்பா வருண் அதை செய்யவே மாட்டான். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். வரேன் சார். நான் போயிட்டு வரேம்மா. அப்பா என்னப்பா நீங்க தப்பெல்லாம் அவர் பொண்ணு மேல வச்சுட்டு நம்ம தம்பியை குறை சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, திருமலை தம் மகளுக்காக மட்டும் பேசலம்மா, நம்ம வருணோட நல்லதுக்காகவும் தானே பேசுறாரு. அதுல எந்த தப்பும் இல்லையே. ஒரு அப்பனா இருந்து பார்த்தாதான் அவர் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும்மா. அப்பா இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க போலாம். பாப்பா வருண் போலாம். வாங்க. சொல்லுங்க சார். நீங்க உடனே புறப்பட்டு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க அபிராமி. எதுக்கு சார் திடீர்னு? இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு வாங்க. இல்ல சார், நான் ப்ளீஸ் அபிராமி, எந்த கேள்வியும் கேட்காம உடனே கிளம்பி வாங்க. சார் சார் நான் நீங்க வரணும் சார். ஹலோ, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? அதுவும் உடனே வர சொல்றாரு. என்னவா இருக்கும்? என்னங்க? சார் 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 எங்க இருக்கீங்க? வருண் சார். அபிராமி, நான் மாடியில இருக்கேன், மேல வாங்க. சார்,
வெல்கம் மிஸ்ஸஸ் அபிராமி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ். இத பார்க்க தான் என்ன வர சொன்னீங்களா? ஆமா. அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தைரியமா பேசணும். அதனாலதான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. வெயிட் அபிராமி, வெயிட். நான் சொல்றத கேட்கிற மூட்ல நீங்க இல்லைனாலும் உங்ககிட்ட பேசுற மூட்ல நான் இருக்கேன். வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம். என்ன பேச போறீங்க? சொல்றேன், வெயிட். இல்ல சார், நீங்க இப்ப நல்ல நிலைமையில இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல வழி விடுங்க, நான் போகணும். இருங்க அபிராமி, கரெக்டா சொன்னீங்க. நான் நல்ல நிலைமையில இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியே ஆகணும். அபிராமி, நானும் நீங்களும் உண்மையிலேயே நல்ல விதமா பழகணும். அத உங்க ஹஸ்பண்ட் தப்பா நினைச்சுக்கிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு. ரோட்ல யாரோ அவரை அடிச்சிருக்காங்க. அவரை நான் தான் அடிச்சேன்னு அவர் என்ன திட்டுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் தப்பான உறவுல இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, மத்தவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதுக்காக நாம ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முடியாத காரியம். அதனால அவங்க சொல்றத உண்மையாக்கிட்டா என்ன? யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா மிஸ்டர் வருண்? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் அபிராமி. நாம செய்யாத தப்பு மத்தவங்க செஞ்சுட்டு தான் சொல்லும் போது நாம அதை செஞ்சுட்டா நிறுத்துங்க. நோ டென்ஷன் அபிராமி, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நீங்க தப்பு தப்பா பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. ஹே அபிராமி, கூல், ரிலாக்ஸ். அபிராமி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. எது சரி எது தப்புங்கிறத இந்த உலகத்துல பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல சரிங்கிறதே இன்னொரு இடத்துல தப்பா இருக்கு, இன்னொரு இடத்துல தப்புங்கிறதே இன்னொரு இடத்துல சரியா இருக்கு. புரியல? தப்பெல்லாம் தப்பு இல்ல, சரியெல்லாம் சரியில்லை. தப்ப சரியா செஞ்சா அது தப்பே இல்லை. இதுதான் என் தத்துவம். என்ன வளர்றீங்க? வளரல அபிராமி, இப்பதான் நான் தெளிவா பேசிட்டு இருக்கேன். அபிராமி, என் ஒய்ஃப நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு உங்க புருஷன் டிவோர்ஸ் அனுப்பிட்டாரு. அதனால நாம ரெண்டு பேரும் அந்த தப்ப பண்ணிட்டாங்க. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அபிராமி? என் மனசுல இருக்கிறத சொன்னேன், அவ்வளவுதான். உங்களை நான் எவ்வளவு உயரத்துல வச்சிருந்தேன். ஒரே வார்த்தையில இப்படி தொப்புன்னு கீழே பாதாளத்துல விழுந்துட்டீங்களே. இப்படி நீங்க பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அபிராமி, இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட வாழ்க்கையை பகிர்ந்துக்கலாமான்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் உங்க புருஷன் உங்களுக்கு டைவர்ஸ் அனுப்பிட்டாரே. ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க? அவர் டிவோர்ஸ் கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க போறதும் இல்ல. ஏன்னா என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. இப்போ நான் அவரை நேசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏ ஃபூல், ஃபூல் மாதிரி பேசாத. என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு. அந்த கல்யாணராமன் கிட்ட என்ன இருக்கு சொல்லு? அவன் கூட வாழறதுனால என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? சரி அபிராமி, நான் நேரடியாக கேட்கிறேன். நீ எனக்கு வேணும்.
இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். சீ, நீ ஒரு மனுஷனே இல்ல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய் அபிராமி, அபிராமி, ஏய் சொன்னா கேளு. வருண் விடு. போ போ. ஏய் அபிராமி, சொன்னா கேளு. சொன்னா கேளு. ஏய் 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 வருண், கிட்ட வராதன்னு சொல்லிட்டேன். ஏய் ஏய் கிட்ட வராத. கிட்ட வந்த குத்திடுவேன். ஏய் வருண் போ. சொன்னா கேளு ப்ளீஸ். வெளியே போ. இல்ல குத்திடுவேன். அபிராமி ப்ளீஸ், அபிராமி சொன்னா கேளு. கிட்ட வராத. குத்திடுவேன். கிட்ட வராத. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. சொல்றத கேளு. அபிராமி போ. வெளியே போ. நீ என்ன நினைச்ச? அபிராமி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போ மாட்டேன். நான் சொல்றது கேட்க மாட்டேன். இப்ப நீ வெளியே போல என்ன நானே குத்திக்குவேன். அபிராமி நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ஏய் அபிராமி. வாங்க சார். வாங்க சார். இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அபிராமி நல்லவங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அபிராமி, நான் குடிக்கல, குடிச்ச மாதிரி நடிச்சேன். உங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையை உணர்த்தத்தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் கல்யாண்ராமன், இப்போ உங்க மனைவியை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.